மேஷ ராசி. உங்களுடைய ராசிக்கான அந்த அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபடுறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது தொட்டு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். கெட்ட சக்திகளையும் கெட்ட நபர்களையும் கெட்ட தாக்கங்களையும் அழிச்சு ஒடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். மற்றவங்களால என்னெல்லாம் முடியும் அப்படின்றத உங்களால அவங்களுக்கு உங்களுடைய இலக்கை நீங்க அடையணும்னா அது சம்பந்தமான கனவு எப்பவுமே நீங்க காணணும், அப்படி இல்லையா? அந்த வகையில உங்களுடைய விஷஸ் ஆசைகள் எப்பவுமே இருக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா வந்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் வந்து கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். மேஷ ராசி. உங்களுடைய ராசிக்கான அந்த அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? அந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வழிபடுறதால உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது தொட்டு உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது பரசுராமர். ஸோ விஷ்ணுவினுடைய அந்த தச அவதாரம், அதில் வரக்கூடிய ஒரு அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அவதார புருஷர் தான் பரசுராமர். இவர் வந்து ஸ்லேயர் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா கெட்ட சக்திகளையும் கெட்ட நபர்களையும் கெட்ட தாக்கங்களையும் அழிச்சு ஒடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இவர். ஸோ அந்த பரசுராமரை தான் நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த பரசுராமரை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வம் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவங்களால என்னெல்லாம் முடியும் அப்படின்றத உங்களால் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஸோ மற்றவங்களுக்கு நல்ல ஒரு மென்டராக இருப்பீங்க, நல்ல ஒரு கைட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும். இயற்கையிலே அது இருக்குன்னா இன்னும் அது வந்து மெருகேறும். இப்போ நீங்கள் டீச்சர் ஜாப்லலாம் இருக்கீங்கன்னா அந்த டீச்சிங் கெப்பாசிட்டி குவாலிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் டீச்சராக இல்லை, நான் நார்மலான ஒரு பர்சன் தான், இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுப்பீங்க. உங்களால் கரெக்டாக அவங்க கைடன்ஸ் எடுத்து அவங்க கரெக்டான ஒரு வழியில் போவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இந்த தெய்வத்தினால உங்களுக்கு வந்து நடக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும், அல்டிமேட்டான ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னாலும் இந்த பரசுராமரை நீங்கள் வழிபடும் போது அந்த ஜஸ்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவிட்டியில் இருக்கீங்க, ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அந்த கலை பயணம் யூனிக்காக மாறி அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கும் இந்த பரசுராமர் தெய்வம் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான உங்களுக்குள்ள வெளியே இருக்கக்கூடிய அந்த அக்ரஸிவான ஆற்றல், ஏதோ ஒரு வகையில் ஒரு நெகட்டிவான ஆற்றல் இருக்கும், அது உங்களுடைய கோபத்தை தூண்டி விடக்கூடியதாக இருக்கும். அந்த கோபத்தினால உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நிறைய இன்னல்கள் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த கோபத்தெல்லாம் மாற்றி ஒரு சாந்த ரூபத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் சாந்த நிலையில் மாற்றுறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக எப்போவுமே இருப்பாங்க. அப்போ இந்த பரசுராமர் தெய்வத்தை நீங்கள் வழிபடுறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய சமாதானம் அமைதியும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது இந்த பதிவில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஓகே, இப்போ உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நீங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொண்டா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ். ஒன்றுமே இல்லை, நிறைய ப்ரே பண்ணுங்க. அதாவது ப்ரேயர்ன்றது வந்து கோவில் போய் நீங்கள் மணிக்கணக்கில் உட்கார்றது, நிறைய விரதங்கள் மேற்கொள்கிறது அப்படின்றது தான் கிடையாது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய செயல்லையே ப்ரேயர் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செய்யறதுக்கு முன்னாடியே அதை ப்ரே பண்ணிட்டு செய்யலாம். பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குற மாதிரி எந்த காரியம் எடுத்தாலும் அதை ப்ரே பண்ணி செய்யலாம். அப்போ ஃப்யூச்சரில் எனக்கு நான் இப்படியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும், எனக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கணும், இவ்வளோ பெரிய நபராக மாறணும்னா அதுக்கான ப்ரேயரை வந்து நீங்கள் தினம் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய இந்த இஷ்ட தெய்வமோ அதிர்ஷ்ட தெய்வத்துக்கிட்டேயோ ப்ரேயர் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய விஷஸ் விருப்பங்கள் இருக்கணும். ஸோ உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையணும்னா அது சம்மந்தமான கனவு எப்போவுமே நீங்கள் காணணும், அப்படி இல்லையா? அந்த வகையில் உங்களுடைய விஷஸ் ஆசைகள் எப்போவுமே இருக்கணும். அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் எதுக்காக ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் அதற்கான ப்ராசஸ் உங்களுக்கு உருவாகும். சில பேர் எனக்கு ஆசையே இல்லை, நான் ஒரு விரக்தி நிலைக்கு வந்துட்டேன், எனக்கு ஆசையே கிடையாது அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும், எனக்கே இது கிடைக்கலன்னு. அப்போ அந்த ஏக்கம் போகணும்னா நீங்கள் அது மறுபடியும் அது கிடைக்கணுன்ற அந்த ஆசையை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஸோ இந்த விஷஸும் இந்த ப்ரேயர்ஸும் தான் ஒரு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எந்த பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஒரு மெசேஜ் மூலமா உங்களுக்கு கன்வே ஆகுது. ஓகே, எனக்கு வந்து இது ஸ்பெசிஃபிக்காக எப்படி என்னுடைய ப்ரேயர்ஸ் விஷஸை நான் வந்து ஈஸியாக கன்வே பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லை, தினமும் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலையிலையோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ ஏதாவது இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ப்ரேயர் வைங்க. அண்ட் எனக்கு இது வேணும் அப்படின்றத கேளுங்க. எனக்கு இதை நடத்தி கொடுங்க, இது நடந்தால் நல்லா இருக்கும், இது எனக்கு நடந்துட்டுருக்கு நன்றி, இப்படி ஏதாவது ஒரு வகையில் அந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க த்ரூ அவுட் உங்களுடைய ப்ரேயரால். ஸோ இந்த ப்ரேயர் மார்னிங் அல்ல நைட், இது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம், இல்லை 2 டைமும் செய்யலாம். இதை டெய்லியும் நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலே போதும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷனாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி அடுத்தடுத்த அப்டேட் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, என்னென்ன அதிசயங்கள் நடந்திருக்குன்றதையும் நீங்கள் இதே பதிவு கீழே உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களில் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும் நம்பிக்கையோட லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.